இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மலான மெஷினு. ஆனால் இது வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷனும் அதிகமாக தைச்சிக்கலாம். இந்த மெஷின் பேர் வந்து மெரிட் யூனிவர்சல். இதில் ரெண்டு இருக்குங்க, மெரிட் யூனிவர்சல்னு இருக்குது, மெரிட் யூனிமேக்னு ஒன்று இருக்குது. இந்த பலகை பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் டைப்பில் ஒர்க்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒர்க்மேட் பார்த்திங்கன்னா பெரிய பலகை. நம்ம வந்து கான்செப்ட் வந்து இதை பற்றி பேசுகிறோம். இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்டிலாக இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்காது மிஷினு. இதில் பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் வருது அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் ரெண்டுமே இருக்குது. ஸ்டிச் லென்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் பெருசும் வச்சுக்கலாம், சின்னதும் வச்சுக்கலாம். இதை டயல் திருப்பிங்கன்னா 5 வச்சுக்கலாம், இது சின்னதும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து லிஃப்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கீழே பார்த்திங்கன்னா லிஃப்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஃப்டர் எதுக்குன்னா நீங்கள் ஒரு பீஸ் கான்செப்ட் முடிஞ்ச வேணால் நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு அடுத்தது வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ரஃப் அடிச்சுக்கலாம், பெரிய மிஷின் மாதிரி ரஃப் அடிச்சுட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் வந்து ப்ரொடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு வச்சுங்க. நீங்கள் பெடலில் அடித்து நிறைய ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு மோட்டர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சிங்கரில் மோட்டர் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மோட்டர் வந்து நம்ம பின்னாடி வந்து ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டு வச்சுங்க. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நார்மலாக நம்ம பெடலிங்கில் தைச்சிங்கன்னா மினிமம் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கலாங்க. அதுக்கப்புறம் கால் வலிக்கும். அதனால் என்னோடய கான்செப்ட் என்னன்னா, மோட்டர் மாட்டிட்டிங்கன்னா 5 ப்ளவுஸுன்றது உங்களுக்கு 15 மாறிடும். 15 ப்ளவுஸாக நீங்கள் தைக்கலாம். ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். வீல் பார்த்தீங்கன்னாலுமே பெருசு. இது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நல்லா சிங்கரோட ஒரிஜினல். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள். இங்கே என்ன மெரிட் இருக்குது, நீங்கள் என்ன சிங்கர் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? சிங்கர் மெரிட் ரெண்டும் ஒன்று தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாட்சி காட்டுற பாருங்க. மிஷின் சாட்சி காமிச்சோன்னா இதுக்குள்ளார எஸ்ன்ற சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். உள்ளே தெரியுது அவங்களுக்கு? இது பாருங்கள், இது இருக்கா, எஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த எஸ் சிம்பிள்ன்றது வந்து சிங்கரோட ப்ராடக்ட். சிங்கரோட ப்ராடக்ட்னால உங்களுக்கு எஸ் சிம்பிள் கண்டிப்பாக வரும். மெரிட் சிங்கர் இஸ் சேம் டு சேம். இந்த மிஷினில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பவர் மிஷினில் நீங்கள் ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த மிஷின் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் போட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியும் நீங்கள் தைக்கவே இல்லை அப்படின்னாலும் மாதத்துக்கு 2 வாட்டினாச்சும் போட்டுருங்க. அங்கங்கே ஒரு வாட்டி ஆயில் போட்டுட்டு கையில் சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆகிடும். ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம் இல்லையா? அதனால் நம்ம இந்த மிஷின் மட்டும் வந்து ஆயில் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக அது பக்கா பார்க்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கிரேஸ் என்டர்பிரைசஸ் திருநெல்வேலி கண்டிப்பாக வாங்க. நிறைய ஆஃபர்ஸ் தராரு சார். நிறைய மிஷின் அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.